தொகுதி பொறுப்பாளர்களே, தாம்பரம் தொகுதி பொறுப்பாளர்களே, என்னுடன் வருகை தந்துள்ள வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் ப. கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் வினோத் அவர்களே, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் பகுதி செயலாளர் சரவண பாண்டியன் அவர்களே, அண்ணா நகர் புலி என்கிற தானா கணேஷ் அவர்களே, ஆயிரம் விளக்கு பகுதியில் சண்முகம் அவர்களே, குமணன் அவர்களே, ஆர் பிரகாஷ் அவர்களே, துரைராஜ் அவர்களே, அரவிந்த் அவர்களே, இமான் அவர்களே, அப்பு அவர்களே, இந்த மாலை நேரத்தில் தமிழர் வேலை தமிழருக்கே என்ற முழக்கமானது இங்கு சுமார் 6 மணியிலிருந்து இப்பொழுது வரை அனைத்து பொறுப்பாளர்களும் பேசியிருப்பார்கள். இங்கே ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்கள், தமிழ்நாட்டில் தானே நம்ம இருக்கோம், இவங்க என்ன புதுசா வந்து தமிழர் வேலை தமிழருக்குன்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும்? இங்க இருக்கிறவங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்களா? நான் மளிகை கடை வச்சிருக்கேன், இந்த பக்கம் ஹோட்டல் இருக்கு, அந்த பக்கம் ஜிம் இருக்கு, அந்த பக்கம் ஸ்டோர் முருகன் ஸ்டோர் இருக்கு, இந்த பக்கம் எல்லா என்னுடைய அருமை சகோதரர் இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னார், இங்க இருக்கும் பேரு பலகையில் தமிழ் இல்லை, ஆங்கிலம் இருக்கிறது என்று சொன்னார். நான் பார்த்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆட்கள் தான், யாரும் வட மாநிலத்தவங்க மாதிரி இங்க தெரியல. நானும் சுத்தி பார்த்தேன், ஏதாவது ஒரு பேர் கிடைக்குதா அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம ஆட்கள் தான். அதனால உடைக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி அந்த கருத்தை சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்றேன். தமிழர் வேலை தமிழருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இங்கே படித்த பிற மொழியாளர்களும் சரி, 40-50 ஆண்டுகளாக தாத்தா பாட்டி இருந்து அப்பா அம்மால இருந்து அதுக்கப்புறம் வந்து இன்றைய ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க வரைக்கும் இங்க இருக்கிற பள்ளி கல்லூரியில படித்தவர்களுக்கு, இங்கேயே படித்த தமிழ்நாட்டில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் வேலை முன்னுரிமை வேண்டும் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அரசு வேலையில் அப்போ நம்ம ஆட்களுக்கு வேலை இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக நம்ம ஆட்களுக்கு வேலை இல்லை. முழுக்க மத்திய அரசு பணியில் வட மாநிலத்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை, வட மாநிலத்தவர்கள் தான் வேலை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் இருக்கும் பகுதி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி, அங்கே ஐசிஎஃப் தொழிற்சாலை உள்ளது, எல்லாருக்கும் தெரியும். பெரம்பூர்ல ஐசிஎஃப் தொழிற்சாலை இருக்கு. 98ஓட அப்ரண்டிஸ் பேட்ச். நான் அப்ரண்டிஸ் படித்தவர்களுக்கு, நான் படித்ததுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அங்க அப்ரண்டிஸ் முடிச்சா நிச்சயமாக ஐசிஎஃப்ல பணி வேலை வந்து நிரந்தரம். அங்க படித்த மாணவர்களுக்கு அங்க அந்த மத்திய அரசு பணியில வேலை. அந்த பணியானது 98ல இருந்து இன்னி வரைக்கும் அங்க படித்தவங்களுக்கு எவனுக்கும் இது வரைக்கும் வேலையே கொடுக்கல. முழுக்க அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைய வரைக்கும் வட மாநிலத்தவர்கள், பீகார்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம். அவங்க தான் அங்க பணிக்கு நிரந்தரம் செய்யறாங்க. அங்க அப்ரண்டிஸ் படிச்சவங்க படிச்சு முடிச்சுட்டு வேற வேலையை தேடிட்டு இருக்காங்க. வேலை கிடைக்கும் சொல்லி பல நபர்கள் வயதை துளைத்து சும்மா உட்கார்ந்தவங்க எல்லாம் நான் நேரில் பார்த்திருக்கேன். இந்த நிலைதான் எல்லா அரசு துறையிலும் நடக்குது. ரயில்வேல மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆர்பர்லயும் அதேதான், மருத்துவத்திலும் அதேதான். இன்னைக்கு டாக்டருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க 60-70% வந்து வட மாநிலத்தவர்கள் தான். கம்பவுண்டர் இருக்காங்க இல்லையா, கம்பவுண்டர் கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. அங்க கூட நம்ம ஆட்களுக்கு வேலை இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் பதிவு செய்து வயதை தொலைத்தவர்கள் தான் நம்ம ஆட்கள். மத்திய அரசு துறையிலையும் நம்மளுக்கு வேலை இல்லை, மாநில அரசு துறையிலையும் நம்மளுக்கு வேலை இல்லை. இந்த நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதைதான் தலைவர் அவர்கள், எங்களுடைய முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் 14 ஆண்டு காலமாக மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொடர்ச்சியாக அவர் குரலை எழுப்பி முதலமைச்சர் காது வரைக்கும் கொண்டு போய் இன்றைக்கு அந்த தமிழர் வேலை தமிழருக்கே என்ற முழக்கத்தை காதில் வாங்கி கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு சிறிய
ஒரு கையொப்பத்தை போட்டிருக்காங்க. இன்னும் முழுசா முடிஞ்சுதான்னு கேட்டா கிடையாது. என்னடா புதுசா நம்ம கேட்கிறோமா? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அவர்களுடைய உரிமையை அவர்களுடைய வேலையை நாங்க ஏன் கேட்கிறோம்னா, நம்ம மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, பீகார் எடுத்துக்கோங்க, குஜராத் எடுத்துக்கோங்க, மத்தியில பிஜேபி அரசு ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் அங்க முன்னுரிமை. அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அங்க படித்த மாணவர்களுக்கு தான் அங்கே வேலை வாய்ப்பு. நம்ம இங்க இருந்து அங்க வேலைக்கு போகணும்னா, மத்திய அரசு வேலையை சொல்றேன் நான், அங்க வேலைக்கு போகணும்னா போக முடியாது. ஏன்னா அங்கு உள்ள மத்திய அரசு பணியில 90% அங்கு படித்த மாணவர்களுக்கு தான் அங்க முன்னுரிமை. இதுதான் அங்க சட்டமன்ற தீர்மானம், அந்த நடைமுறையே இதுதான். நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணும் கேட்கல. எல்லா மாநிலத்திலும் என்ன நிலை இன்னைக்கு இருக்கோ அதே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணுங்கன்றோம். இத கிட்டத்தட்ட 14 வருஷமா தலைவர் அவர்கள் சொல்றாங்க. இத 14 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். பாத்தீங்களா, எஸ்சிஆர் திருத்த சட்டம், எஸ்சிஆர் திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க பாத்தீங்களா மத்திய அரசு. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி பேசின சகோதரர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, 1.5 கோடி பேர் வட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து கால் பதிச்சுட்டான்னு. ஒவ்வொரு பகுதியிலும் இருக்காங்க. அதற்கு காரணம் 14 இந்த நாட்டில் இந்த மண்ணின் வேலையை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் அவன் எப்படி வந்தான்? உள்ள பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி வந்தான், பெட்ஷீட் விற்கிற மாதிரி வந்தான், குல்ஃபி விற்கிற மாதிரி வந்தான். இப்போ நாடார். ஒரு காலத்துல மளிகை கடை யார் கையில இருந்தது? எலக்ட்ரிக்கல் கடை யார் கையில இருந்தது? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் யார் கையில இருந்தது? பெரிய பெரிய வணிக வளாகங்கள்லாம் யார் கையில இருந்தது? இன்னைக்கு யார் கையில இருக்கு? ஒட்டு மொத்தமா வட மாநிலத்தவர் கையில போயிடுச்சு. மிகப்பெரிய மால்கள் எல்லாம் அவங்க தான் இருக்கு. நம்ம ஆட்கள் யாருக்கிட்டையுமே கிடையாது. நம்ம இன்னும் கூலியா தான் இருக்கோம். ஆரம்ப காலத்துல கூலியா வேலை செஞ்சா இன்னைக்கும் கூலியா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த கூலி வேலைக்கு கூட இன்னைக்கு கட்டிட தொழிலாளரே போறான் பாத்தீங்களா கூலி வேலைக்கு, அதுக்கு கூட அவங்க தான் வராங்க. நம்ம சகோதரர் சொன்னாங்க, நம்ம சம்பளம் 1000 ரூபாய் கேட்கறோம், அவங்க 500 ரூபாய் கேட்கறாங்க. அதெல்லாம் அந்த காலம் தலைவா. இப்பெல்லாம் 1100 ரூபாய் கண்டிஷனா கேட்கறான். 6 மணிக்கு முன்னாடி கை கழுவிடுறான், வேலையை முடிச்சிட்டான். ஒரு காலகட்டத்தில் 7 மணி ஆனாலும் 8 மணி ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு போயிருந்தான். இப்ப அப்படிலாம் கிடையாது. 5:55 ஆச்சுன்னா கை கழுவிடுவான். அவனுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு, அவனை தொட்டா கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, காலு பதிச்சிட்டான். இப்போ நம்ம எஸ்ஐஆர் திருத்த சட்டத்தை பற்றி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். அரசு சார்ந்து, ஆளுங்கட்சி சார்ந்து நடத்திட்டு இருக்கோம். அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலமாக மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் அவர் தொண்டைக்கையே கத்திட்டு இருந்தாரு. இது ஒரு துளி கேட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்பவும் தலைவர் அவர்கள் சொல்றாரு சட்டமன்றத்தில், என்ன சொல்றாரு? ஏங்க யாரு வேணாலும் வேலைக்கு வரலாங்க, தப்பு இல்லைங்க. யார வேணாலும் வேலைக்கு வைக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. யார் வந்து வட மாநிலத்தில் வேலைக்கு வச்சிருக்காங்களோ அவங்க உள்நுழைவு சீட்டு முறையை பயன்படுத்தணும் சொல்றாரு தலைவர் அவர்கள். யாரு எங்க இருந்து வர, எந்த ஊர்ல இருந்து வர, எவ்வளவு நாள் இங்க வேலை செய்வ, எத்தனை வருஷம் இங்க வேலை செய்வ, எப்ப நீ திருப்பி மாநிலத்துக்கு போவ, அந்த முறையை கொண்டு வாங்க தலைவர் அவர்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாதான் இங்க நடக்கின்ற குற்றங்கள் முக்காவாசி சட்ட ஒழுங்கு குலையுது, சட்ட ஒழுங்கு சீர்கட்டுருச்சு. ஆக இப்ப இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி எல்லாம் சட்ட ஒழுங்கு கெடலையா? இப்ப மட்டும்தான் கட்டு சட்ட ஒழுங்கு கெட்டுருச்சா என்று கேட்டா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை முக்காவாசி 70-75% யார் பண்றான்? வட மாநிலத்தில் தான் பண்றான். காவல்துறை ஒண்ணுமே பண்ண முடியல, யார் அக்யூஷனே கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். நம்ம தமிழர்கள் பாத்தீங்களா, என் முகம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மகேந்திர முகம் ஒரு மாதிரி இருக்கும். இங்க உட்காந்து ஒருத்தருக்கும் ஒரு பேச வேலையா இருக்கும், ஒரு முகம் வேற மாதிரி இருக்கும். ஆனா அவங்கள பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஆமா சார், இவன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா அங்க ஒருத்தன் நிற்பான், அவனை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒருவேளை இவன் பண்ணிருப்பானோ? இருக்காது. அவன் பண்ணிருப்பானோ? இருக்காது. தேட முடியல. இப்ப வேலைக்கு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டாங்களா அவன் வீடு தெரியாதுன்னு, அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாதுன்னு. அவன் ஒரு ஆதார் கார்டு கொடுத்துருப்பான், அந்த ஆதார் கார்டு ஒரிஜினலா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம பாக்குறோம், அதெல்லாம் கிடையாது. இப்ப வேலைக்கு வரவங்க எப்படி வராங்க? இங்க ஒருத்தர் வேலை செய்வான்,
அவன் சொல்லுவான் என் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், என் ஊர்கார பையன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி அவன் கூட்டு வருவான். நம்ம இவனை நம்புறோம், அவன் யாருன்னே தெரியாதானே வேலைக்கு வைக்கிறோம். எல்லாரையும் நம்ம குறை சொல்லல, 100 பேர்ல 50 பேர் நல்லவனா தான் இருப்பான், மீதி 50 பேர் கெட்டவனா தான் என்ன பண்றது? 6,000 காதுல போட்டு அதுக்காக கொலை பண்றான். குழந்தைன்னு பார்க்காம கற்பூச்சு கொள்றான், கண்டுபிடிக்க முடியல. சகோதரர் அவர்கள் சொன்னாங்க, ஆய்வாளர் அவங்க அந்த அவனோட இன்னைக்கு இங்க திருநெல்வேலி மாநிலத்துக்கு போகும்போது சுட்டு கொண்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் ராஜமங்கலம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சார் சுட்டுக் கொல்லப்பட்டவர் பேரு. அவன் பேரு அக்கிஷ் பேரு நாதுரான். அவனோட செயல் தான் வந்து அந்த எந்த படத்துல எடுத்தாங்க, தீரன். அவனோட வீடை காட்டுறாங்க, கோட்டை மாதிரி இருக்கு, நடுவில் சேரை போட்டு உட்காந்துக்கிறான், காலம் மேல கால் போட்டு, என் ஊர் மக்களுக்காக நான் கொள்ளையடிப்பேன்றான். அந்த வழக்கை பத்தி பேசுறோம். இன்னைக்கு அவன் வீட்டில் இருக்கான், தெரியுங்களா உங்களுக்கு? அவனுக்கு எப்பயோ பெயில் கிடைச்சிச்சு. இவ்வளவுதான். குற்றங்கள் குறையணும்னா தண்டனை சட்டம் கடுமையாக்கப்படணும், அப்படின்னா தான் குற்றங்கள் குறையும். இததான் தலைவர் அவர்கள் சொல்றாரு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் படித்தவர்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அரசாங்கத்துக்கு 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ண யார் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்து அவங்களுக்கு வேலையை கொடுங்க. படித்த இளைஞர்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி அந்த கம்பெனி சுத்திட்டு இருக்காங்க. பாவம், கிடைச்சவங்களுக்கு ஐடி கம்பெனி, கிடைக்காதவங்களுக்கு நைட் கம்பெனி. இன்ஜினியர் படிச்சவங்களுக்கு வேலை கிடையாது, லேத்து கம்பெனில வேலை செய்யறாங்க. பாவம், பல லட்சங்கள் கொடுத்து சீட்டு வாங்குறது அவ்வளவு பெரிய குதிரை கும்பா இருக்கு. 10 லட்சம் 15 லட்சம். ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம அப்பா அம்மானுங்க என்ன பண்றாங்க? கடனை உடனே வாங்கி புள்ள நல்லா படிக்கட்டும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. அந்த படித்த படிப்புக்கு வேலை இருக்கா? அந்த படித்த படிப்புக்கு சம்பளம் இருக்கா? முதல்ல அந்த செலவு பண்ண காசை முதல்ல எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இவ்வளவு சூழ்நிலையை தாண்டி தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை கடந்து போறோம். நம்மளோட உரிமை நம்ம வேலை. நம்ம வேலையில அவன் வந்து உட்காந்துக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் குறைஞ்சபட்சம் ஐசிஎம்ல வேலை சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? கலாசிக்கு 60,000 கம்மி கிடையாது. அந்த சம்பளத்தை கூட வாங்குறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்க. திட்டமிட்டு பார்த்தான் சிஏ என்ஆர்சி எம்பிஆர் என்ற கருப்பு சட்டத்தை தமிழகத்தில் புகுத்தலாம்னு பார்த்தான். ஒட்டுமொத்த சமூகமும் மதத்தை கடந்து களத்தில் நின்னோம். அந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. யாருக்காக? இஸ்லாமிய சகோதரர்களுக்காக. எல்லாரும் சொன்னாங்க ஒத்த சீட்டுன்னு. தயவு செய்து அதை சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம தலைவர் மட்டும் தாங்க சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசக்கூடிய தலைவரா இருக்காரு. 234 தொகுதியில் நம்ம தலைவர் தான். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை பற்றி தான் பேசுறாரா? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு மழைநீர் திட்டம், மழை சேகரிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுங்களா? அதை கொண்டு வந்தது எங்க தலைவர் தான். பெண்கள் தான் விசாரிக்கணும், மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தது யார் தெரியுங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது சட்டமன்ற தீர்மானமா கொண்டு வந்தது எங்க தலைவர் தான். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். இதையே தமிழகம் முழுக்க தமிழர் வேலை தெருமுறை கூட்டம் போட்டு இருக்கோம். மக்கள் வந்து அதை பத்தி யோசிக்கணும். தமிழர்களுக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டில் படித்த அனைத்து மக்களுக்கும் வேலை, அனைத்து மாணவர்களுக்கும் வேலை தான் தலைவர் சொல்றாரு. தமிழர்களுக்கு வேலை மட்டும் இல்ல, அவர் கேரளாவா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், கன்னடாவா இருக்கலாம், ஆந்திரா தெலுங்கனா இருக்கலாம், இங்கே பிறந்து இங்கே படித்து வளர்ந்த மாணவர்களுக்கு வேலை. இதுதான் சட்டமன்றத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. இது ஆரம்பத்து காலத்துல, இது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை அப்பத்துல இருந்தே வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தா இந்த வடவர்மா ஆதிக்கம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் ரயில் மார்க்கமா வரான். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு மேல வரான். அவன் வந்த உடனே என்ன பண்றாங்க? நம்ம ஆட்கள ஒரு ஆளுக்கு 2,000 தரான் வாடகை. 6 பேர்ல இருந்து 10 பேர் ஒரு ரூம்ல அவன் தங்கிக்கிறான்றான். 10 பேர் தங்கினா எவ்வளவு ஆச்சு ஒரு ரூம்ல?
அந்த 20,000 வருது, அந்த வாடகை விட்டா கூட 6,000 வராது அந்த வீடு. நம்மளுக்கு வாடகை அதிகமா வேணும்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு வாடகை கொடுத்து அவங்க கிட்ட வர காசை வாங்கறதுக்காக நம்மளே இடம் கொடுத்தோம். இன்னைக்கு அவன் ஆட்சி அதிகாரி தனி தொகுதி கேட்கறான். சவுகார்பேட்டில் கோயம்புத்தூர்ல நிக்கிற வேட்பாளரை தீர்மானிக்கிற சக்தியாக நிக்கிறான். திருப்பூர்ல எந்த எம்எல்ஏ நின்றா எந்த எம்எல்ஏ ஜெயிக்கணும்ன்றது இப்ப முடிவு பண்ற இடத்துல அவன் இருக்கிறான். இது தமிழ்நாடு முழுக்க நடக்கும். நாளைக்கு அவன் தான் நம்மள ஆட்சி செய்வான். நம்ம பேசுற வலிய வேதனை அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்றானோ அதுதான் நம்ம கேட்கணும். வெள்ளக்காரன் நம்மள ஆண்டான். இன்னைக்கு இந்த கொள்ளக்காரங்க நம்மள ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. குஜராத்ல இருந்து, மகாராஷ்டிரா இருந்து, பீகார்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சி புரிகிறதோ அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கை பத்தி பேச சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுறாங்க இல்லையா? இப்ப டெல்லியில குண்டு வெடிச்சிருக்கு சொல்ற ஒருத்தர் சொல்றாரு, வேலூர் இப்ராஹிம் சொல்லிட்டு பேர் தாங்க இஸ்லாமிய. அவன் அப்படிதான் சொல்ல முடியும். அவன் இஸ்லாமிய எல்லாம் கிடையாது. அவன் தொப்பி போட்டுன்னு வருவான், நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்லுவான். அவனெல்லாம் என்ன சார்ந்த என்ன மசூதியில் அவனை நான் சேர்க்கவே மாட்டேன். அவன் சரியான ஆம்பளை தான் என் மசூதி பக்கம் வரட்டும், அப்ப நானும் அவனான்னு பாத்துக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் சொல்றான், ஏன் வாய் திறக்க மாட்டீங்க இஸ்லாமியர்கள்லாம்? டெல்லியில இது போல சம்பவம் நடந்திருக்கு, ஏன் ஓப்பனா சொல்லிட்டுங்களா? எங்களுக்கு தீவிரவாதம்ன்றது அறவே பிடிக்காது. ஒரு மக்களை அழிச்சு தான் நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. கடவுள் நம்மளுக்கு நல்ல கை கால் கொடுத்திருக்காங்க. எங்களை போல தலைவர்கள் இருக்காங்க, அவர் கூட நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். மக்கள் மன்றத்தில் பேசி அதுக்கு உண்டான தீர்வை எடுப்ப மொழிய தீவிரவாதம்ன்றது ஒரு முடிவு அல்ல. அது இஸ்லாம் பண்ணாலும் சரி, இஸ்லாமியர்கள் பண்ணாலும் சரி, கிறிஸ்துவம் பண்ணாலும் சரி, இந்துக்கள் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, ஒருத்தரை சாவடிச்சுதான் நம்ம வாழணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. இஸ்லாமியர் வாய் திறக்கிறீங்களா, இஸ்லாமியர் வாய் திறக்கிறீங்களா? ஏய், யார முதல்ல ஆதரிச்சது? யார் முதல்ல ஆதரிச்சது? எவனா ஒருத்தன் பண்றதுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் பண்ணுவான். அதுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர் அதுக்கு பலியாட முடியுமா? நாங்க எங்கெல்லாம் அண்ணன் தம்பியா மாமன் மச்சான். என் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் என் கூட நண்பர்கள் இஸ்லாமியரே கிடையாது. நான் ஒருத்தன் தான் இஸ்லாமியர். மாமச்சான் போ மச்சான் இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். என் வீட்டு பக்கத்துலயே எப்ப எதிர்க்க இருக்காரு கார்த்திகை பாலாஜி இருக்கிறான். சுத்தி வட்டாரத்தில் அவங்க தான் இருக்காங்க. நான் மட்டும் தான் இஸ்லாமியராங்க. நாங்களாம் அப்படிதான் படிச்சோம், அப்படிதான் வளர்ந்தோம். அண்ணன் தம்பியாக மாமா மச்சானாக. இன்னைக்கு இந்த சைட்ல வந்து ஒரு 100 கடை இருக்குன்னா 100 கடையில 10 கடை இஸ்லாமியர் இருக்கும், 10 கடை கிறிஸ்தவ இருக்கும், இந்துக்கள் இருக்கும். நாங்களாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம். நீ யாரா மயிறு எங்கெல்லாம் வந்துட்டு இந்த இஸ்லாமிய வாய துறக்கல அதை துறக்கலன்னு நீ யார் சொல்றதுக்கு? நீ ஏன் முதல்ல இஸ்லாமியன் கிடையாது? உன் கதையெல்லாம் பேசுற நாரிடம். உன்னை எங்க தூக்கி போயிட்டு அடிச்சாங்க, எதுக்கு உதச்சாங்க, எதுக்கு நீ அந்த அமைப்புல இருந்து வெளியே வந்த? இப்ப ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்க? உன் கொண்டாடி எத்தனை பேரு? உன் கொண்டாடி உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன? உன் புள்ளிய உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன? உன் புள்ளியே இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி கஞ்சா கேஸ்ல உள்ள போய்க்கிறான். முதல்ல அதப்பாரு, ஜெயில தான் இருக்கான்னு பெயிலே ஆகல அவனுக்கு. அதை விட்டாரு இவரு வந்தாரு டெல்லி கதையை தூக்கி. நீங்க எதுக்கு இந்த கதையில தூக்கிட்டு வர? இப்ப ராணிப்பேட்டில் சுத்தி நிக்கிறாரு அவரு. ஒரு வீதி வீதியா தெரு தெருவா கடை கடையா சொல்லி சுத்தி நிக்கிறாரு. அவனோட நோக்கம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையை கோட்பாடுகளை அவன் வீதி வீதியா சொல்றான். அதுக்கு ஒரு இஸ்லாமியர் தொப்பி போட்டவன் தேவைப்படுறான். அதுக்கு பணத்தை கொடுத்து காரை கொடுத்து அவனை பிச்சைக்காரன். அவன் ஆடை கட்டுறதுக்கு வழி கிடையாது. அவனோட மருமகன் என் கட்சியில இருந்தாரு, மாநில துணைத் தலைவரா அல் புகாரி, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரு. இவனோட செயல்பாடு சரியில்லாதனால விவாகரத்து வாங்கி வேற திருமணத்தை பண்ணவர் அவரு. அவன் மானஸ்த கொள்கை என்னைக்குமே எந்த ஒரு இஸ்லாமியனும் கொள்கையை விட்டு போகவே மாட்டான். எங்க தலைவரும் அப்படிதான். கொள்கையை விட்டு என்றைக்கும் தலைவர் அவர்கள் போகவே மாட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கீங்களா, காங்கிரஸ் அங்கம் பெற்று இருக்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம தோழர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கூட்டணியில இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். சட்டமன்றத்தில் எதிரி குதித்து வந்தார். அப்பாவும் முன்னாடி நின்று இந்த சட்டத்தை நிறைவேற்றாதீங்க ஒற்றையாக சொல்லக்கூடிய துணிச்சலும் திறமையா திராணியா எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாம் கூட்டணிக்கு நோட்டுக்கும் சீட்டுக்கும் அப்படியே பார்த்துட்டு எலெக்ஷன் நெருங்குது. நீங்களே யோசிக்கலாம், எலெக்ஷன் நெருக்கத்துல
தேவையில்லாம தமிழ் வேலை தமிழக இவங்களால மூச்சு வைக்க கத்திட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கலாம். நாங்க எலெக்ஷனுக்காகலாம் வரல. நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆகணும், நான் ஒரு கவுன்சிலர் ஆகணும் எல்லாம் இங்கே நான் தலைவர் கூட பயணிக்கல. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கட்சி, அதை தாண்டி கட்சியிலிருந்து அவர் வெளியே வந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்ததுல 6 மாத காலத்திலிருந்து தலைவர் அவர் கூட பயணிச்சிட்டு இருக்கேன். நான் காவிரி பிரச்சனையை பத்தி சொன்னா தோழர் அவர்கள் அங்கே வாட்டர் நாகராஜ் நம்ம பெயர் பலகை வைத்தா தமிழ் பெயர் வைத்தா அடித்து நொறுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மை. அங்க தமிழ்ல பேர் வச்சு அந்த கடையை அடிச்சு நொறுக்குவாங்க. அந்த கட்சி தமிழர்கள் அங்க கடை நடத்தினா அவளையும் அடிப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து வருகிற ராரி எந்த பொருட்கள் சரக்கு பொருட்கள் ஏற்றி வந்தாலும் அந்த அவர்களையும் அடிப்பாங்க. ஒரு காலத்தில் நடந்தது இது. காவிரி பிரச்சனை தீவிரமாக இருக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் நடந்தது. ஒரே ஒரு கட்சி தமிழகத்தில் விழித்துக் கொண்டது. ஒரே கட்சி, எந்த கட்சி தான்? தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். தலைவர் அவர்கள் சொன்னாங்க, அவன் நம்மளை அடிக்கிறான். கர்நாடகால நம்ம ஆட்களை, நம்ம லாரிக்காரன அவன் அடிச்சு முட்டி போட வைக்கிறான். இதை நம்ம சும்மா விடக்கூடாது. தலைவர்கள் சொன்னாங்க. அந்த கர்நாடகாக்காரன் அடிக்கிற ஸ்டைல திருப்பி அடித்தேன். 28 நாள் வழக்கு வாங்கினவன் நான். போலீஸ் சிறையில் 28 நாள் இந்த காவிரி பிரச்சனைக்காக கர்நாடகா வங்கியுள்ள பூந்து மேலாளர் அடித்து ரோட்ல முட்டி போட வச்சேன். இங்க நான் பண்ணும்போது அங்க ராமேஸ்வரத்துல பூலேந்திர முருகானந்தா நம்ம கட்சியோட இளைஞரணி தலைவர், அங்க லாரிக்காரன் இவனுங்க எந்த ஸ்டைல பண்ணாங்க, அதே லாரிக்காரன் தூக்கிட்டு வந்து முட்டி போட வச்சு அவன் என்ன ஸ்டைல அடிச்சானோ அதே ஸ்டைல திருப்பி அடிச்சான். அங்க அடிக்கிறத நிறுத்தினான். தமிழ்நாட்டுல நம்ம அடிக்கிற மாதிரி அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆட்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க, ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இனிமே நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நிறுத்தினாங்க. பதிலுக்கு பதில் கொடுக்கும் போது அங்க நடந்த கலவரம் நின்றுது. இதே போலதான் 20 பேரை சுட்டு கொண்ட ஆந்திராவில் வனத்துறையில செம்மர கட்டை வெட்ட வந்தாங்க சொல்லி தலைவர் அவர்கள் 1000 கார்ல இங்க இருந்து ஆந்திராவுக்கு புறப்பட்டாரு. இங்க இருந்து 1000 காரோட ஆந்திரா பார்டர்ல போயிட்டு அங்க இருக்க டிஜிபி நிறுத்துறான். இவ்வளவு வண்டி உள்ள வந்தா பெரிய கலவரம் நடக்கும், வேண்டாம், தயவு செய்து இதோட நிறுத்துங்க, இங்கேயே உங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டோட டிஜிபியும் ஆந்திரா டிஜிபியும் பேசினாங்க. பேசி ஒரு சுமூக முடிவு வந்து அங்க பல விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு அங்கிருந்து நாங்க புறப்பட்டு வந்தோம். புறப்பட்டு வந்து காலையில தலைவர் அவர்கள் சொல்றாங்க, 2 பேரை பிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம ஆட்களை, அந்த பேரணியில வந்தவங்கள அப்படின்னு. தலைவர் அவர்கிட்ட கூட சொல்லல. தலைவர் அவரோட ஸ்டைல்லயே திருமலா பஸ் அடித்து நொறுங்கின செங்குன்றத்துல தொடர்ச்சியா பஸ் அடிச்சுட்டே போனேன். அங்க நம்ம 2 பேரை கைது பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இங்க என்ன அரெஸ்ட் பண்றதுக்குள்ள அங்க அவங்க ரிலீஸ். அவன் நம்ம என்ன பண்றானோ அதை நம்ம திருப்பி பண்ணக்கூடிய சூழ்நிலை யார் உருவாக்குறான்? எதிரி தான் உருவாக்குறான். வன்முறை அல்ல, வன்முறை தான் தீர்வும் அல்ல. ஆனா அடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு நம்மளுக்கு மன இது இல்லை. உளுந்தூர்பேட்டையில சொன்னாங்க சுங்கச்சாவடிய தலைவர் மீது வழக்கு இருக்குன்னு. உளுந்தூர்பேட்டை மட்டும் கிடையாது சகோதரர்களே, தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக வருடம் இந்த போராட்டம், சுங்கச்சாவடி எதிர்த்து போராட்டம் தொடர்ச்சியா நடத்திட்டு தான் 13 வருஷம் நடத்தணும். அதுல போரூர் டோல்கேட் அருள்மாறன், ஆதவன் மற்றும் ஒரு 5 தோழர்கள் போரூர் டோல்கேட்டை அடித்து ஒழித்து சிறைக்கு சென்றாங்க. உளுந்தூர்பேட்டையில் தலைவர் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 50-60 மேற்பட்ட மேல் வழக்கு. பெட்ரோல் விலை, டீசல் விலை தொடர்ச்சியாக ஏறிட்டே இருந்தது. கொரோனா டைம்ல அவங்க என்ன நினைச்சாங்க? கொரோனா டைம்ல ஏத்துனா யாரும் மக்கள் வீதிக்கு வர மாட்டாங்க, போராட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. அப்போதும் கொரோனா டைம்ல வீதிக்கு வந்து போராடின ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுலயும் வழக்கு இப்பதான் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. கொரோனா எப்ப வந்தது? இப்பதான் வழக்கு முடிஞ்சது. அது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு காலை ஏறி தான் இறங்குறோம். அது போல எண்ணற்ற வழக்குகளை தாங்கிதான் இந்த தமிழக வாழ்வுரிமை தொண்டர்களும் தோழர்களும் இங்க இருக்கிறாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கீங்க, இந்த ஆட்சி முடிவதற்குள்ள தமிழர் வேலை தமிழருக்கு என்று அந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து இந்த ஆட்சி முடிவதற்குள்ள முடிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் முடிவு எடுத்தா இது வரைக்கும் முடியாத விஷயங்களே கிடையாது. அரசு உறுதிமொழி தலைவராக இப்ப இருக்கிறாரு. அரசு கொடுத்த நிதிய சரியா பயன்படுத்தினாங்களா? இது வரைக்கும் பயன்படுத்தல. என்ன வேலை செஞ்சிருக்காங்க, என்ன வேலை செய்யல என்று தொடர்ச்சியாக அந்த வேலையை தனக்கு வந்த பிறகு, தலைவர் அவருக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு உறக்கமே இல்லாம சுத்திட்டு இருக்காரு தலைவர் அவர்கள். கட்சியும் பார்க்கணும்,
அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் பார்க்கணும். எல்லா தலைவரும் அறிக்கை விட்டு வீட்டுல உட்காந்துப்பாங்க. எங்க தலைவர் ரோட்டுக்கு வந்துதான் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல தான் பேசுவாரு. பிக் பாஸ் பத்தி சொன்னா சோழன் அவர்கள், பிக் பாஸ் நம்மளுக்கு தேவையா? இப்ப நடக்கிற சீசனை வந்து பார்க்க முடியுதா? அதுல இருக்க பெண்கள், அதுல இருக்கிற உள்ள இருக்கிற முக்காவாசி பேர் பைத்தியக்காரங்க தான், இல்ல முழுசும் பைத்தியக்காரங்க தான். நடத்துற விஜய் சேதுபதியும் பைத்தியக்காரன் தான். அப்படி ஆயிட்டான். அவர் மேல குறைஞ்சபட்சம் நல்ல நம்பிக்கை இருந்தது. நல்ல நடிகர், நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அவர் இழந்துட்டார் இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்றதுனால. அதற்கும் இந்த தருணத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். பல்லாயிரக்கணக்கான பெண்களை திரட்டி நசரத்பேட்டை நிகழ்ச்சி நடக்கின்ற அந்த யூபில வேல்ஸ் வாங்கிட்டான். அந்த வேல்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. தலைவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போது எங்களுக்கு புதுசா இருக்கு. எப்பவுமே முடிவு எடுத்தா டமால் டிமில் தான். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, வாட்டர்மெலன் ஸ்டார் ஒருத்தன் சொல்லி சுத்தி இருக்கிறான் பார்த்தீங்களா, பைத்தக்காரன் உள்ள பூந்து அடிக்கிற மாதிரி இருந்தா அண்ணன் கிட்ட கேட்கலாம் இருந்தேன். அந்த பைத்தக்காரனை மட்டும் என்கிட்ட குத்துறனா, அவனுக்கு இடுப்பு கீழே தான் ஒழிக்கணும், இடுப்பு மேல உரிக்கூடாது, இடுப்பு கீழே தான் அவனை உரிக்கணும். எப்படி நிகழ்ச்சி நிறுத்த மாட்டான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தலைவர் அவர்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக நிகழ்ச்சி நிறுத்துங்க, தடை செய்யுங்க, இல்ல அதுல உள்ள கண்டென்ட், அதுல உள்ள மணி அவர்களுக்கு நான் பேசுறது நிறுத்தணும்னு சொல்றாரு. அந்த நிகழ்ச்சியில உள்ள நடக்கிற விஷயங்களை சரி செய்து அந்த நிகழ்ச்சி நடத்துங்க, இல்லைன்னா நிகழ்ச்சி நிறுத்துங்கன்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை சரி செய்யலன்னா நிச்சயமாக தலைவர் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த முடிவு எடுத்தா அதுல முதலாளா நான் நிற்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.